விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹியூமிக். அதாவது ஹியூமிக்னா என்ன? நம்ம விவசாயம் பண்ணுறோம். நம்ம விவசாயம் எப்படிப்பட்ட விவசாயமாக இருந்தாலும் அந்த செடியுடைய வேர் வந்து நல்லா வளரணும், மண்ணில் இருக்கிற சத்தை செடி எடுக்கணும், அதற்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும். அதற்கு வந்து இந்த ஹியூமிக் இதாங்க ஒரிஜினல் ஹியூமிக்கு. இப்போ நம்ம போட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹியூமிக் வந்து சரியில்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி தாங்க இதுவும் ஒரிஜினல் ஹியூமிக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக சும்மா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/4 கிராம், 1 கிராமு கூட இல்லை, ஒரு 1/4 கிராம் தான் இப்போ இந்த வாட்டர் கேனில் போட்டிருக்கோம். பாருங்கள் தண்ணி எப்படி கருப்பாக மாறுது, எந்த மாதிரி கீழே போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி போகுது அப்படின்னாவே அந்த மாதிரி நூல் விட்டுக்கிட்டு போகணும். அதுதான் ஒரிஜினல் ஹியூமிக்கு. இந்த ஹியூமிக்கு நம்ம பயன்படுத்தும் போது கார மண், உப்பு மண், அமில மண் அல்லது நம்மளது உப்பு தண்ணி இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணி அந்த மண்ணில் வந்து நல்லா பயிரை வளர வைக்கிற வேலை ஹியூமிக்கு. மண்ணுக்கு ஆர்கானிக் கார்பனை கொடுக்கும், மண்ணினுடைய பிஹெச் லெவலை மாற்றும். இதை கொடுக்கறதுனால இப்போ அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், நம்ம மல்லிகைப்பூ செடி, குச்சிக்கிழங்கு செடியில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு இதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது வேர் வேகமாக வளரும், வேர் பிரச்சனை வராது, மண் வந்து பொது பொதுன்னு ஆகும். எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் மண் பொது பொதுன்னு ஆகும். அதே சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைச்சலும் அமோகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் சாணப்பாசி கரைசல். நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை எப்படி பிரிச்செடுக்கணும், அதாவது ஒவ்வொரு தடவை ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவில் நம்ம செய்வோம். அது செய்கிறதுக்கு ஒவ்வொரு தடவை நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு வந்து தான் செய்யணும். ஆனால் எல்லா தடவை நமக்கு அந்த சாணம் கிடைக்காது. அதற்காக சாணத்தில் உள்ள பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அதையவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு செலவு குறையும். இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் செடிக்கு நம்ம இது மாதிரி தான் தொளிச்சு விட்டு மீதி கீழே ஊற்றி விட்டால் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோட அந்த சாணப்பாசி கரைசலில் வந்து மீனமிலாம் 10 to 15 நாளையில் போடலாம். எண்ணெய், சமையல் எண்ணெய் வச்சு இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்யலாம்.